இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 15, 2024, 15/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் காலை 9:27 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி காலை 10:14 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைவஸ்வத மனு. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. மனசுல தைரியத்தை தரக்கூடிய, ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா கஜகேசரி யோகம். ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அறிவுரை அட்வைஸ் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதனால் உங்களுடைய உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை அல்லது நண்பர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். மனசில் தைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சில ஆலோசனைகள் மூலமாக உங்களுடைய மேதாவித்தனத்தை வெளி உலகுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பின் காரணமாக மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய ஆக்ரோஷத்தன்மை உங்களிடம் வெளிப்பட்டு அதில் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திப்பீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களை எதிர்த்து பேசினவங்கள்லாம் இப்போ அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறீங்களா, உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். குழந்தைகளுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற வாக்குவாதங்கள் குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பொதுவாக 10ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சில கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சுக்கிரன் புதன். இதில் புதனாவது பரவாயில்ல, செவ்வாயும் சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க இல்லாட்டி கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா அந்த சங்கடம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல முன்னேற்றம் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய ரெஸ்பெக்ட், உங்களுடைய சோஷியல் ரெஸ்பெக்ட் உயர்றதுக்கு உண்டான நேரம். நீங்கள் யாரை மதிக்காமல் இருந்தீங்களோ அவரே உங்களை மதித்து உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இது நாள் வரை உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வருமானத்தில் தொய்வு இருக்காது. வருமானம் வந்துன்னு இருக்கும், ஆனால் கடன் மட்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷப ராசி.
இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய கடனை அடைப்பதோ உங்களுடைய நீண்ட நாள் செலவுகளை குறைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துவதோ ஏதோ ஒரு பழைய பாக்கியை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். அதே சமயம் உங்களுடைய வேலை அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் கடின உழைப்புக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் சற்று பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் சாப்பிட்றத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். சொந்த வீடு அமையறதுக்குண்டான முயற்சிகளில் கடன் வாங்கக்கூடிய யுகமும் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய கடனை அடைப்பீங்க. இன்னொரு விதத்தில் சின்ன கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் பெருசாக உங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு பெரிய கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தி இருக்குங்க, ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்களும் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. ஸோ உங்களுக்கு அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டும் சரி வீட்டு என்விரான்மெண்ட்டும் சரி உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது, குழந்தை பாக்கியத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை. அஃபீஷியல் மேனேஜ்மெண்ட் கூட சில முட்டல் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுறீங்க. உங்களுடைய வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சரி வெளியில் தான் எப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் கணவன் மனைவி உறவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. குழந்தைகளும் உங்களுக்கு பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்கள் வேண்டாத செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் வேளைக்கு ஒழுங்கான உணவு உட்கொள்வது அவசியமான ஒன்று. காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அடுத்தவங்க தப்பு பண்ணினதுக்கு நான் ஏன் சார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் உங்களுடைய டீம் செய்யக்கூடிய தப்புக்கு, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த தப்பை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏற்றுக்கிறது நல்லது. எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவு, கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கையில் பேங்க் பேலன்ஸ் குறையும். பேங்க் பேலன்ஸ் குறையுதுன்னு கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய வகையில் புதன் சாதகமாக செயல்படுறாரு. அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்மைகள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், வியாபாரிகள் வளர்ச்சி அடைவது, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் அமோகமான பலன்களை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே படித்ததை வச்சு எக்ஸாம் எழுதினாலே நீங்கள் சென்டம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் இது. அதே சமயம் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர்கள் உங்களுக்கு பலமாக இருந்து உங்களுடைய காரியத்தில் சாதனையை செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் இத்தனை நாளாக ஏதோ ஒரு தொய்வு நிலை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இருக்குது அப்படின்ட்டு. அந்த தொய்வு நிலையை மாற்றக்கூடிய ஒரு அரிய ஆலோசனையை ஒரு பெரிய மனிதர்
போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். அதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதே சமயம் எதிரிகளின் தொல்லை இருந்ததுன்னா எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அந்த எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குழப்பத்துக்கு தெளிவான பதில் இன்னைக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் குழப்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றும் எதிர்பாலின அல்லது வேற்று மத நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய தன லாபம் அதிகரிக்கும். பண வரவு மட்டும் இல்லை, செல்வாக்கு, திரவிய லாபம், பொருள் லாபம், இப்படி ஏதாவது ஒரு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இன்னைக்கு இழுபறி நிலைமை இருந்தாலும் வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலையும் இருக்கு. குடும்பத்தில் மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்து நான் உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும். அது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் குருவோடு சேர்ந்து கஜகேசரி யோகம் ஏற்பட்டு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. அதாவது 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் புதிய முயற்சிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்று உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுடன் சற்று மன வேறுபாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால வீட்டில் வாக்குவாதம் ஏற்படும். ஒன்றா உங்கள் குழந்தைகளோடு ஏற்படும் அல்லது உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சனி சூரியன் உங்கள் தந்தையே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதாவது ஒன்றா நீங்கள் உங்கள் பையனுடைய ஏதாவது ஒரு தவறை 10 பேர் எதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா உங்களுடைய தவறை 10 பேர் எதற்கு வெளி உலகுக்கு தெரியப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அதாவது உங்கள் தந்தையோ இல்லை நீங்களோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ எதிராக செயல்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மரியாதைகள் ஏற்பட்டாலும் மனசுக்குள்ள வீட்டுக்குள்ளார உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மேல் அதிகாரிகளுடன் சற்று வாக்குவாதத்தை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தை விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. ஆனால் 4ஆம் இடத்து குரு பார்வை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருந்தாலும் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், அதாவது தாய் மாத்ருஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் தந்தையருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்கோபத்தோடு பேசுறது உங்கள் தரப்பு நியாயம் வெளிப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அம்மா கிட்ட பேசினாலும் சரி, அப்பா கிட்ட பேசினாலும் சரி, நிதானமாக பேசினா, வாக்குவாதம் பண்ணாமல் பேசினா உங்கள் தரப்பு நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை அமையும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தணும், உங்கள் அம்மா கத்தணும், உங்கள் அப்பா கத்தணும், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 3 பேர் கத்திட்டு தான் இருப்பீங்க, சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. பாயிண்ட் யாருக்கும் புரியாது. மன வேறுபாடு காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆரோக்கியம் மற்றும் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கின்ற யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம் ஏற்றம் காணக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தமோ அவங்களே தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. இதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுடைய
பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது அவங்க செயல்படக்கூடிய விதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நட்பு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்தோ பண விவகாரங்களோ ஈடுபடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மன வேற்றுமை ஏற்பட்டாலும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறது. அதனால் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் உங்களுடைய தாயார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் தரப்பு நியாயத்தை குழந்தைகிட்ட பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, உங்கள் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, உங்கள் அம்மா பேச்சை கேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கும். மன வேறுபாடுகள், அதாவது ஏமாற்றத்தினால் வரக்கூடிய மன வேறுபாடுகள் இன்று வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். என்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. 9ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கடன் பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு அவப்பெயர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை தான் குற்றம் சொல்லுவாங்க. அடுத்தவங்க குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பலிகடை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக அடி வயிற்று பகுதியில். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி சூரியன், லக்னம், ராசிங்கிறது தலை, 7ஆம் இடம்ங்கிறது இடுப்பு. அதனால் இடுப்பு பகுதியில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக வழக்குகளில் இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகி திடீர் உத்வேகம் எடுத்து அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொத்து விஷயத்தில் வழக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஏதாவது வழக்கு நீங்கள் தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்தரப்பினர் மேல்முறையீட்டுக்கு முயற்சிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வெற்றி இழுபறி நிலைமையில் இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மற்றும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று தேவையற்ற அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு, மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் கொஞ்சம் ஹை ஹேண்டட்னஸாக நடந்துப்பாங்க, கொஞ்சம் அதிகாரமாக நடந்துப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தான். அடிக்கடி அவங்க ஏதாவது சொல்லி உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெடித்து கத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி புத்திசாலியாக இருந்தால் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிண்டல் கேலி பேசிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு எதிராக சாட்சிகள் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களா ஒரு அலிபி கிரியேட் பண்ணிடுவாங்க, இந்த ஆள் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கோவப்பட்டு கத்திராதீங்க. அனாவசியமான நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு குற்றம் சுமக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கவனத்துடன் இருந்தால் வெற்றி கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய உடம்புல தலைப்பகுதியில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, நீர் கோர்வை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும். அல்லது காதில் இல்லை வலது காது வலது கண்ணில் அவங்களுக்கு ஏதாவது சங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் இன்னைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வாக்குவாதத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்யோன்யத்துக்கு குறைவு இருக்காது. அதற்கு இன்னைக்கு சான்ஸ் வருது.
பண விவகாரங்களில் நீங்கள் பழைய உதவியை சொல்லி காட்டாதீங்க. உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அதை மறந்துடாதீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்திலும் இல்லை, குழந்தைகள் விஷயத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 8-3 கூடிய அதிபதி 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் சார்ந்த வழக்குகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த வாக்குவாதத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் உங்களுடைய வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் அதிகமான வார்த்தைகளை பேசிடாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஒவ்வொரு ஒன் வேர்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் பதில் இருக்கணும். ஆமாம், இல்லை, இப்படி தான் இருக்கணுமே தவிர அதிகமான வார்த்தைகள் பேசினா அதுலேருந்து உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சே செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் தொய்வு இருக்காது. உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால வழக்குகள் வெற்றி அடைந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் குறிப்பாக குழந்தை பாக்கிய பேரி மருத்துவ ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக உக்காடுறது நல்லது, வீட்டிலேயே இருக்கிறது நல்லது. வேலைக்கு போனீங்கன்னா தேவையில்லாத மேலதிகாரிகளின் பொல்லாப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்பட்டாலும் வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை சறுக்கலை ஏற்படுத்தும். குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். இருப்பினும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உண்டான சுப செலவுகளை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கிற கேது உங்களுக்கு ஆன்ம பலத்தை கொடுப்பாரு. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த அனுகூல பலன்கள் அலைச்சலை கொடுத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் இதோ வந்து வாங்கிக்கோ, அதோ வந்து வாங்கிக்கோன்னு இழுத்தடிச்சு பணத்தை வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் எதுக்கு போனீங்களோ அதை மட்டும் பேசுங்க, அது மட்டும் வாங்குங்க, அதுக்கப்புறமா திரும்பி வாங்க. வரும்பொழுது போகக்கூடிய வழியிலும் வரும் வழியிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. தனியாக எங்கேயும் டிராவல் பண்ணாதீங்க. துலாம் ராசி, இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சப்தமஸ்தானமான 7ஆம் இடமான மேஷராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. குருவுக்கு சனி பார்வை இருக்குங்கிற ஒரு சின்ன சங்கடம் தான். ஆனால் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். ஒன்றா உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்திற்காக நகை வாங்குவது அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக அவர்களுக்குண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய மனுஷரை சந்திக்க போகிறீங்கன்னா அரசியல் துறை சார்ந்தவரோ இல்லை தொழில்துறை சார்ந்தவரோ யாரோ ஒருத்தரை நீங்கள் போய் பெரிய மனுஷரை போய் பார்க்குறீங்கன்னா அவரை போய் பார்க்கும்பொழுது வெறுங்கையோடு போகாதீங்க. ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. பண கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனால் கிஃப்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கூடும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், குறிப்பாக குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியமான ஒன்று. தந்தை மகன் உறவில் சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு பேசுகிற பேச்சு உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதனால ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமாக புதுசாக லோன் ப்ராசஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு அரசு அதிகாரிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதனால உங்களுக்கு
ஒரு நல்ல ஆலோசகர் இருந்தார்னா அவர்கிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டு செயல்படுறது நல்லது. இன்று தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று சங்கடம் ஏற்பட்டாலும் உங்க ஆரோக்கியமும் தாயாரின் ஆரோக்கியமும் சங்கடம் இருக்கு. உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் நண்பர்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டு நடக்கணும். உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களின் முயற்சியின் மூலமாக உங்களுடைய காரிய வெற்றிக்கு உண்டான முயற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டா கூட இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மாற்றி அமைத்து உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் போற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் செஞ்ச சாதனை அப்பேற்பட்ட சாதனையாக இருக்கும். உலகமே உங்களை பார்த்து வியக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மன ஒற்றுமை மட்டுமல்லாமல் இது நாள் வரை இருந்து வந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட மறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலையில உங்களுக்கு அவர் சப்போர்ட்டிவா செயல்படுறதுனால எந்த ஒரு சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வியாபாரம் பண்றீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ முதலீடு பண்றதுக்கு உண்டான முயற்சி இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளின் குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உங்க குடும்பத்துக்கோ இல்லை உங்க குழந்தைகள் அல்லது உங்களுடைய பெற்றோரின் குடும்பம் சார்ந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்காக ஏதாவது செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். எதிரிகள் கூட உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். இந்த பம்மீட்டு வேலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைட்லாம். அந்த பம்மீட்டு வேலை பண்ண விஷயம் உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது பம்முவார்கள். அதாவது ஒடுங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடங்கி ஒடுங்கி இரு அப்படிம்பாங்க. அந்த அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய வகையில் உங்கள் எதிரிகள் செயல்படுவார்கள். அதனால் உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்ட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவர்கள் பதுங்குறாங்கன்னா பாயறதுக்கு தயாராகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்களும் பாயறதுக்கு தயாராகிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தோல்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலுக்கு உண்டான முதலீடு அல்லது தொழிலுக்கு உண்டான ஒரு புதிய ப்ராசஸ் அல்லது டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பெருமை தேடி தருவது மட்டுமல்லாமல் வருமானத்தையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அலைச்சல்னா சாதாரண அலைச்சலாக இருக்காது. பேய் அலைச்சல்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிராவல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரம் மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பெருத்துப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிக்க நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவராக இருக்கலாம். அவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு திடீர் செய்தி நல்ல செய்தியாக வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு செயல்படுறீங்க. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
உங்கள் அம்மாகிட்டையும் சரி, உங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்க உங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது, நன்மைகள் ஏற்படுகின்ற, தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தனுசு ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் எடுத்த முடிவுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளின் திருமண செலவுகள் அல்லது குழந்தைகளின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அமோகமான நாள் உங்களுக்கு இன்னைக்குமே இல்லை. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சனி சூரியன் சேர்க்கை சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் அல்லது தந்தையை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லாம் பகவான் செயல், எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறான், மேலே இருக்கிறவன் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு உங்களுடைய மனசில் இருக்கிற பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், இந்த 4 கேட்டகரிக்கும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன லாபம் அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அதனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அரசு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கிறதுனால பெருமைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்னைக்கு தேவையில்லாமல் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மன வருத்தப்படுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதே சமயம் வியாபார விஷயத்தில் இன்னைக்கு 2 ரூபா விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 20 ரூபா லாபம் வரும். அதனால் இன்னைக்கு யாருக்கிட்ட பழகினாலும் சரி, யூ வில் பி தி லூசர். இன்னைக்கு நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற தாரக மந்திரத்தை இன்னைக்கு வச்சுக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்குண்டான அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை 4ஆம் வீட்டுக்கு உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி பார்வையை கொடுக்குறாரு. அதனால் பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமையான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அதிகமாக வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாருடன் வாக்குவாதம். ஆனால் தாயார் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. அது அப்படியும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பேச்சு பேசிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்திலோ தாயாரின் ஆரோக்கியத்திலோ எந்த பாதிப்பும் இல்லை. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தத்தன்மையோடு செயல்பட்டு இருக்கீங்க, இல்லை தொழில் மந்தமாக இருக்குன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி புதிய உத்வேகத்தை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். உங்கள் உடம்புல இருந்த வியாதி, இன்ஃபெக்ஷன், மறைவு ஸ்தானங்கள் இருந்த இன்ஃபெக்ஷன்லாம் மறையறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக உடம்புல அசதி இருந்ததுன்னா அந்த அசதி போகிறதுக்கு உண்டான நேரம். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான நேரம் வருது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை குறைய துவங்கக்கூடிய நேரம் வருது. அதனால் தேவையான அளவுக்கு இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் உழைப்புக்கு உண்டான நாட்கள். அதனால் உங்களுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் வெற்றி ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை நீங்கள் பணத்தை ஏமாத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பணம் கொடுக்கணுமா இருந்ததுனாலும் உங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லாமல், ஏன்னா உங்கள் தரப்பு நியாயத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பணத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் முதலீடு தாராளமாக பண்ணலாம். கடன் வாங்கி தான் பண்ணணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் டைட்டாக இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கெல்லாம் பண உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி, இன்று நாள் முழுவதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் யாரை பிரிஞ்சீங்களோ அவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. கடந்த கால நினைவலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வருமானம் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள், கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படும். ஆனால் அந்த செலவெல்லாம் இன்னைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏதோ ஒரு சமாளிப்பு வேலையில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உறவுகளுக்கு நீங்கள் செஞ்ச உதவி திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராசியில் சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு யோசனை கூட இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த யோசனை கூட செயல்படுத்த மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற, செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக இத்தனை நாளாக உங்கள் வார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தது எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையை தரக்கூடிய வகையில் இருக்குதா அவங்க நினச்சிக்கிட்டு சந்தோஷம் கொடுப்பாங்க. அதனால் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க. ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க. தவறுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் இன்னைக்கு உங்கள் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான, குறிப்பாக கலை சார்ந்த அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுவீங்க. குடும்பத்தை கூட்டிகிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. ஆனால் குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதம். நீங்கள் யார் கூட எல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் குதர்க்க வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் சந்தோஷம் கெடாமல் இருக்கணும்னா அடுத்தவங்க விஷயத்தில் நிதானமாக பேசுறது அவசியமான ஒன்று. ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படாத ஒரு சந்தோஷகரமான நாள். மீன ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. ராசிக்கு லாபஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்காரு. பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் பிரிந்திருந்ததுன்னா பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கடன் பிரச்சனை முடிவுக்கு வர்றதுனால உங்களுக்கு பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரம். அலுவல் ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொடி பொடியாக தகர்த்தெறிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் பேரில் மரியாதை உயர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகளுடன் இருந்த மோதல் போக்கு கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணினாலும் பெரிய மனிதர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நெடிய பயணத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கு.
ஒன்றா வீட்டை பராமரிக்கிற செலவு, இல்லை வீட்டில் குழந்தைகளுக்கு உண்டான செலவு, தந்தைக்கு உண்டான செலவு, கணவன் மனைவி உறவுக்காக செலவு, மனைவி ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற செலவு, வீட்டில் இருக்கிற பொருட்களை பராமரிக்கிறதுக்காக செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுனால வீண் செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லை, வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம். ஆனால் எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், பண வருமானம் ஏற்படும். நீண்ட நெடிய நாட்களாக உங்களுடைய பணம் எங்கேயாவது மாட்டி இருக்கு அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் பணவரவு, வார்த்தைகளால் வெற்றி, எதிர்ப்புகள் விலகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படும். எதிரிகள் கூட மறைமுக எதிரிகளோ இல்லை நேர்முக எதிரிகளோ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தவிடுபொடியாகும். பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் புதுசாக வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது. அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களை சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.